पतये हर हर महादेव। गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद। सद्गुरु स्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिगन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विदीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सोनं सुरसैन्यनाथं गुहं सदाहं शरणं प्रपद्ये। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतस्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतस्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। परित्यज्य मौनं वटतस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रो गुरुर्भातिचित्ते। नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गाननेतारं सन्मतिप्रदं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। जगद्गुरुशङ्कराचार्यमहाराज की जय। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिजिष्ठान्ते वसिर्षिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः। आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த மாதிரியான தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்திலிருந்து ஸ்ரீ மகாபெரிவாளுடைய திவ்ய முகாரவிந்தத்திலிருந்து நமக்கு கிடைத்ததான அற்புதமான அமிர்த ரசத்தை நாம் பரஸ்பரம் பகிர்ந்துன்னு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து பார்த்துன்னு வரோம். முதல் வால்யூம் அந்த புஸ்தகத்தில் தான் இப்போ முதல் நம்ம தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை படிக்கும் பொழுதே நமக்கு பல விதங்களில் புரிஞ்சாலும் மறுபடியும் படிக்கும்போது வேறு விதமாக மறுபடியும் மனசில் ஆறுது. அதே ஒருத்தர்கிட்ட படிக்க சொல்லி நாம் கேட்கும் பொழுது வேறு மாதிரி தோன்றது. அதுக்கு மேலே என்னமோ அனுபவம் கிடைக்கிறது. அவள் சொல்லக்கூடியதான ஒரு உபமானங்கள்லேருந்து பெரியவா சொன்ன விஷயங்களையும் எடுத்துட்டு அவள் பேசின வருஷம் 1970s இருந்ததா. இப்போ 2024 2025 அப்படி இருக்கக்கூடியதான 2024 இப்போ நாம் போயின்னு இருக்கோம், நுழைய போகிறோம். இவ்வளோ காலத்துக்கு அப்பாற்பட்டும் கிட்டத்தட்ட 50 வருஷ காலத்துக்கு பிறகும் இந்த விஷயமானது நமக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. ஆனால் இன்னும் புரியவும் இல்லை. அப்போது அந்த காலத்தில் இருந்திருக்கவாளுக்கு புரிஞ்சிருக்காதோ அப்படின்னு தோன்றது இல்லையா? இப்போவே புரியல அப்படின்னா காலத்தினால ஒன்றும் புரியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. அன்னைக்குள்ளவாளுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பிரவச்சனம் புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிறவாளுக்கு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிக்கணும். அடுத்து மேற்கொண்டு வர காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே புரிய போகிறது. ராமாயணம் பிரவச்சனம்லாம் பண்ணிட்டு தானே இருந்தா. இன்றைக்கி ஒன்றும் புதுசாக ராமாயண பிரவச்சனம் இல்லையே.
லவகுச்சால் ஆரம்பித்த காலத்தில் ராமாயணம் பிரவச்சனம் கேட்டவாளுடைய கதி, அன்னைக்கு அவரை சொன்னதான விஷயம், அவள் புரிஞ்சின்றதான ஸ்ரோதாவுடைய அதிகாரி பேதம், அதில் அவள் புரிஞ்சின்றதான விஷயம் ராமரே கேட்டார். அந்த போல் அவருக்கே கூட தோணியிருக்கும், தன்னுடைய சரித்திரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அவருக்கு கூட தோணியிருக்குமா இருக்கும். அந்த மாதிரி இந்த தெய்வத்தின் குரல் இந்த உபன்யாசமானது நம்ம மாதம் வச்சுட்டு இருக்கோம். பல இடங்களில் நடக்கிறது. பல பேர் இந்த மாதிரி சின்ன பிரவச்சனம் பண்ணுறா. பல பாஷைகளில் நடக்கிறது, பல இடங்களில் நடக்கிறது, பல மனுஷா பேசுகிறா, பலவிதமான ஜனங்கள் கேட்குறா. ஆனால் விஷயம் ஒன்று தான், ஒரு இடத்துலேருந்து வந்தது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியறது. அதுதான் அற்புதம். இந்த தெய்வத்தின்கிறவருடைய ஒரு பெரிய அமிர்த ரசம். நாம் போன மாதம் நாம் இந்த பார்த்துட்டு இருந்தது அத்வைதம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்ம போயின்னு இருக்கோம். அத்வைதம் தெய்வத்தின் குரல் 1வது வால்யத்தில் முதல் ஆரம்பத்தில் போயின்னு இருக்கோம். இந்த அனுபவ சித்தி ஏற்படணும், ஜீவ பிரம்ம ஐக்கிய அனுபவ சித்தி ஏற்படணுங்கிற விஷயந்தான் நாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இந்த அனுபவ சித்தி ஏற்படணுமானால் அதுக்கு நாம் பண்ண வேண்டியது கர்மாக்கள். அந்த கர்மாக்களை கொண்டு சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தினாலே அனுபவம் ஏற்படும். அதை தான் இங்கே பெரியவா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே பிரம்மம் மாயா சக்தியினால பலவிதமாக தெரியறது அப்படின்னு சொல்றா பெரியவா. இந்த ஒரே பிரம்மந்தான் மாயினால பலவிதமாக தெரியறது அப்படின்னு சொல்லி அத்வைதத்தை பற்றி நமக்கு பெரியவா தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். ஜகத்து முழுசும் ஒரே பார்வையில் இருக்கணும், ஒன்றா தெரியணும். நமக்கு ஜகத்து முழுக்க ஒன்றா தெரியணும், பேதமே தெரியப்படாது. அது எப்படி சாத்தியமாகும்? அப்படி ஒரு மனோபாவத்தை பழக்கிக்கணும்னு சொல்கிறேன். சொல்லும்போது பெரியவா சொல்கிற, ஜகத் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை பழக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்றானால் தானும் பிறரும் வேறு வேறாக இருக்க முடியாது. இந்நிலையில் ஜகத்தும் கூட அறியப்படுகின்ற வஸ்து அல்ல, அறிபவனாகிய தானே அது என்றதான அனுபவமானது சித்திக்கும். அறியப்படுகின்ற வஸ்துன்னு ஒன்று, அறிகின்றவன்றது ஒருத்தர் இல்லையா? அறிவுன்னு ஒன்று. அறிவு வேற, அறிகின்றவன் வேற, அறியப்படுகிற வஸ்து வேற. பார்ப்பவன் வேறு, பார்க்கும் பொருள் வேறு, பார்வை வேறு இல்லையா? பார்வை இல்லைன்னா பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய பொருள் இல்லைன்னா பார்க்க முடியாது, பார்க்குறவன் இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்படி இருக்கு இல்லையா? இந்த மூணுமே ஒன்றுதான்னு நினைக்கிறேன். இந்த பார்வைங்கிறது சக்தி. இந்த பார்க்கப்படுகிற பொருளும் பார்ப்பவனும் ஒருவனே. அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அறிந்து கொள்பவனும் ஒருவனே. இதுதான் இந்த இந்த நிலையானது சித்திச்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மோட்சம். இதுக்கு என்ன எங்கேயாவது போகணுமான்னு? 70 வயசு ஆனோம், 80 வயசு ஆனோம், 100 வயசு ஆனோம், அப்புறம் நம்ம காலவியம் ஆனோம், மேலே போனால் மோட்சம் அப்படிலாம் இல்லையே. இந்த ஞானம் நேற்றுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்திருக்கலாம், வருமே. அஸ்தாமலக்கரை பார்த்து வந்ததே, அஸ்தாமலக்கருடைய ஞானத்தை பார்த்து பகவத்பாதால் சிஷ்யராக ஏற்றுண்டாரு. குழந்தை தானே, அது எந்த கிரந்தத்தை படித்து ஞானத்தை தெரிஞ்சுட்டு, எந்த வேதாந்தம் படித்தது இல்லை. 80 வயசு ஆறுது, உலகத்தையே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பிரம்மஜானத்தான அறிவு கொஞ்சம் கூட ஒரு எட்டவே இல்லை. எத்தனையோ புஸ்தகம் பார்த்தாச்சு, எத்தனையோ உபன்யாசம் கேட்டாச்சு, ஆனால் வரவே இல்லை. என்ன காரணம்னா சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் இருந்தால் தான் அது புரியும். சம்ஸ்காரம் இல்லாதனால புரியாமல் இருக்கு. அந்த சம்ஸ்காரம் தான் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக
ஒரு ஸ்லோகம் ஒன்று தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான லகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னு ஆத்மனி மாயையா பகிவ உத்பூதம் யதா நித்ரயா யஹ சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. திருஷ்யமான நகரி, திருஷ்யமான பார்க்கக்கூடியதான, எதில் பார்க்குறோம்? விஸ்வம். ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இந்த விஸ்வம், இந்த கண்ணா தர்ப்பண திருஷ்யமான நகரி, கண்ணாடியில் பார்க்கக்கூடியதான இந்த நகரமானது. எப்படி கண்ணாடியில் பார்க்கக்கூடிய நகரம்னா என்ன? ஒரு எதிர்க்க இருக்குது, நம்ம கண்ணாடியில் போய் நம்ம எதிர்க்க நிற்கிறோமோ இல்லையோ தெரியாது. கண்ணாடியில் பார்க்கக்கூடியதானது தனக்குள்ள இருக்கக்கூடியதான பிரபஞ்சத்தை தூக்கத்தில் பார்க்குறான் இல்லையா? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். உள்ளுக்குள்ள என்னமோ உண்மையிலேயே ஒரு நகரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா அவனுடைய எண்ணம். அதை எதை வச்சு புரிய வைக்கிறார்? பஷ்யன்னு ஆத்மனி மாயையா பகிரிவா உத்பூதம் யதா நித்ரயா. ஆத்மாவில் அஜானத்தினால வெளியில உண்டான மாதிரி அவனுக்கு ஒரு பிரமை புரிஞ்சுக்கணும். அதாவது இப்படி சொல்கிறேன், ஸ்வப்னத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நிறைய நம்ம நினச்சின்னு இருக்கிறதெல்லாம் ஸ்வப்னத்தில் பார்க்கும் பொழுது நம்ம தூங்கும் போது நமக்கு என்ன தெரிகிறது? அங்கே உள்ள பார்த்ததெல்லாம் உண்மையாகும். நாமெல்லாம் உண்மை, நம்ம பார்த்ததெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு அந்த சொப்னத்தில் சந்தோஷமாக இல்லை துக்கத்தோடையோ ஏதோ ஒரு பயத்துலேயோ, சிங்கம் துரத்துன மாதிரி கனவு கொண்டா பயம், அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தா போல் அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களில் மனசு அந்த சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு அந்த சொப்பனத்தில் நன்னா சொப்பனம் காண்றான். அவன் காணும் பொழுது அவனுக்கு தெரியாது. என்ன தெரியாது? இது சொப்பனம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. தூங்குறவன்ட்ட நீ உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு இது சொப்பனம்னு சொன்னால் அவன் ஒத்துப்பானா? சில சமயம் கனவே வித்தியாசமாக வரும். கனவுக்குள்ளே கனவு வரும் இல்லையா? நிறையா பார்த்துருக்கோம். கனவுக்குள்ளேயே கனவு வரும், சொப்பனத்துக்குள்ளே சொப்பனம் வரும். நீ சொப்பனம் நீ சொப்பனம் தான் பண்ணிட்டு இருக்க, இது உனக்கு 1,00,000 ரூபா பணம் ஒன்றும் வரல, நீ ஏதோ கனவு காண்ற அப்படின்னு. இல்லை உண்மையிலேயே பணம் வந்திருக்கு தோப்பாருன்னு வேற காட்டுவான். சொப்பனத்துலேருந்து சொப்பனம் இல்லைங்கிறது நிரூபிக்கிறத ஒரு சொப்பனத்துக்குள்ளே பார்த்துட்டு இருப்பான். இல்லை ரொம்ப டீப்பாக போகும் எண்ணங்கள். அந்த அளவுக்கு முழிச்சுட்டு இருக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி சேர்த்து வச்சுருக்கான்னு அர்த்தம். மற்ற விஷயம் லோகாயத்தன விஷயங்களே கனவுக்குள்ளே கனவு கண்டுன்னு இருப்பான். அப்புறம் அந்த கனவுலையே எழுப்புவான். எழுப்பினோடனே எழுந்தவுடனே என்னடா அதுன்னு, உனக்கு வந்தது பொய்டா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆமாம் எனக்கு ஒன்றுமே வரல, வந்தா மாதிரி கனவு கட்டனே, ஓஹோ அப்படின்னுவான். எல்லாம் முடிஞ்சிடும். கார்த்தால எழுந்திருப்பான். எழுந்த உடனே பார்த்தா இதுவும் கனவாக இருக்கும். வரலேன்னு கனவுல வந்ததாகவும் அதை ஒருத்தாங்க இது கனவுன்னு சொன்னாம பாருங்க, அந்த நிகழ்வும் கடைசியில் கனவாகவே போச்சு. எப்போ தெரியறது? பஷ்யன்னு யஹா பிரபோத சமயே அத்வயம் ஸ்வாத்மானமேவ. அவன் தூங்கி எழுந்த உடனே, தூங்கி எழுந்த உடனே அவன் என்ன நினைச்சா, இது வரைக்கும் நமக்கு நடந்ததெல்லாம் நாம தான் பண்ணிட்டு இருந்தோம் நினைச்சுட்டு இருந்தான். இப்போ பார்த்த உடனே தூங்கி எழுந்த உடனே தான் தெரியுது, ஓஹோ இது சொப்பனம் போல் இருக்கு, இது நமக்கு எதுவும் ஒன்றும் நடக்கலை, நாமளே உள்ளுக்குள்ளே கல்பிச்சுன்றது. அப்போ சொப்பனம் வேற நாம வேறையான்னா, நமக்குள்ளே தான் சொப்பனம் இருந்தது, நாம தான் சொப்பனம், இப்போ இருக்கிறது தான் சத்தியம். சொப்பனமாக இருந்ததுன்னா ஏதோ அஜானத்தினால உள்ளுக்குள்ளே ஏற்பட்டது. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கோ. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். அப்பா நீ கண்ணாடியில் பார்க்குறியே இந்த நகரம் சத்தியம்னு நினச்சின்னு இருக்கே, சத்தியம் இல்லை. எப்படி நீ சொப்னத்தில் தூங்கும் பொழுது நீ பார்த்துட்டு ஒரு நகரத்தை உண்டாக்கி ஒரு பெரிய கதைகளை உண்டாக்கி நீ தெரிஞ்சுட்டு அது எழுந்த உடனே இல்லைன்னு ஆச்சோ, அது மாதிரி குருவோடைய அனுகிரகம் வந்ததுக்கப்புறம் எப்போ ஞானம் ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த ஞானத்தினால
விசாரத்தினால ஞானம், கர்மாவால் விசாரம் பண்ணி கர்மாக்களை பண்ணி விஷயங்களை தெரிந்துண்டு அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் குரு மூலமாக ஞானத்தையும் அடைஞ்சி அந்த ஞானத்தினால இதெல்லாம் இல்லைன்னு எப்போ நீ தெரிஞ்சுக்கிறியோ, எதெல்லாம் இல்லை, இந்த லோகம் போய் நான் போய் இந்த லோகம் போய் எதிர்க்க இருக்கிறது எல்லாமே அசத்தியம் அப்படிங்கிறது எப்போ இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கிற பகவானுடைய லீலைகள் தான் அப்படின்னு நாம் எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அந்த சமயம் இருக்கே, அந்த ஞானம் இருக்கே, அந்த சமயம் வந்துருத்தோன்னா இது அத்வைத புத்தி ஏற்பட்டுடும். அதை தான் சொல்கிறார். இந்த மாதிரி வரும்பொழுது உடம்பு நாமன்னு தோன்றது, கை கால்லாம் நம்மன்னு தோன்றது, உடம்புலும் நம்மளை தான் தோன்றது. இந்த மாதிரி உலகத்தையும் கூட நாமன்னு நினச்சி பழகிட்டா தேவலைன்னு சொல்கிறா பெரியவா. உடம்பு நாமன்னு சொல்லக்கூடாது, இது என் கை தானே தவிர நான் இல்லை. ஆனால் அந்த கையை பார்த்து என்ன சொல்கிறோம், அது மேலே ஒரு அபிமானத்தை அதிகமாக வச்சுருந்தோம். ஆனால் நமக்கே தெரியுது இது என் கை, அது நான் இல்லை. என் கால், அது நான் இல்லை. இது என் உலகம். இப்படி கொண்டு போய் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று. இந்த கையும் நான் தான், காலும் நான் தான், சரீரமும் நான் தான், எதிர்க்க இருக்கிற நீங்களும் நான் தான், இருக்க பிரபஞ்சமும் நான் தான். என் கண்ணில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நானே தான். நானே தான்னு சொல்கிறது யார்? என்னுடைய சுயமாக இருக்கக்கூடிய இந்த பேரில் உடையவன் இல்லை, இந்த வியக்தி இல்லை, பிரம்மமாகிய நான். நானே தான் நீயா இருக்க, நானே தான் பிரபஞ்சமாக இருக்கேன் அப்படிங்கிற நிலையில் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒருத்தன் புரிஞ்சுனுட்டான்னாக்கா அப்படி ஒரு அனுபவமானது யாருக்கு ஏற்படுறதோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் மகா பாபியாக இருந்தாலும் அந்த ஞானம் ஏற்பட்டு கொடுத்துன்னா அவன்தான் எனக்கு குரு அப்படின்னு மனிஷா பஞ்சகத்தில் சொல்கிறார். மனிஷா பஞ்சகத்தில் உள்ள ஸ்லோகத்தில் சொல்கிறார் அப்படின்னுட்டு, பிரம்மைவ அகம் இதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் சைததவித்யயா திரிகுணயா சேஷம் மயா கல்பிதம் இத்தம் யஸ்ய திருடாமதிஹி சுகதரே நித்யே பரே நிர்மலே சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரிதி ஏஷா மனிஷா மம அப்படின்னு மனிஷா பஞ்சகத்தில் சொல்கிறார். இந்த பிரம்மம் சத்தியம், இந்த லோகமானதெல்லாம் பொய், இந்த ஜீவன்தான் பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்தினால ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு எவன் ஒருத்தனுக்கு இந்த ஈஸ்வரன் ஜெகத் காரணவஸ்து, ஜீவன் அப்படி இல்லை அப்படிங்கிறதான ரெண்டும் எவ்விதம் ஒன்றாகும்னு ஒரு சந்தேகம்லாம் வர்றதே, அப்படிங்கிறதான ஒரு சந்தேகங்கள்லாம் போக்கிண்டு ஜீவனும் பிரம்மமும் ஒன்று தான் அப்படிங்கிறதான ஒரு ஞானம் எப்போ ஏற்படுறதோ அந்த சமயத்தில் அவனுக்கு மோட்சம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுட்டு அடுத்த டாப்பிக்கில் போடுறார். போன தடவை இதில் கடைசி ஒரு பேராகிராஃபில் நிறுத்தியிருந்தோம், அதனால் மேலே அது சொன்னது. அடுத்த அதுவேதான் ஆசை, அதுவேதான் இது அப்படின்னு சொல்லி மேலே கொண்டு போகிறார். ஒரு அதில் சொல்லும்பொழுது மேலே அந்த கதையை மட்டும் விளட்டமாக சொல்லிட்டு போகிறோம். இந்த விஷயத்தை புரியும்படியாக சொல்கிறதுக்காக மேலே கொண்டு போகிறா பெரியவா. ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன். அதை பரீட்சை பண்ணுறதுக்காக 800 தச்சம் போனானா அதை பார்க்குறதுக்கு. படிக்கிற மாதிரி சொல்லாமல் கேட்குற மாதிரி சொல்கிறேன், கொலைக்கல் தமிழில் சொல்கிறேன். அப்படி போகும்போது அவன் கூட ஒரு குழந்தையும் போச்சு. குழந்தையும் போகிறது, அந்த மர யானையை பார்த்தோன்னே இந்த குழந்தைக்கு பிரமை, யானை தான் உண்மையிலேயே இருக்குன்ட்டு. உடனே கூட சொல்கிறது அந்த தச்சன்ட்ட, அப்பா அதுக்கிட்ட போகாது, அது யானை முட்டிடும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த தச்சன் சொல்கிறான், இல்லைப்பா அது யானை இல்லை, இது பொம்மை, இது ஒரு மரத்தால் பண்ணப்பட்டதான ஒரு பொம்மை அப்படின்னு சொல்கிறேன். இது முட்டாது, வா கிட்ட அப்படின்னு கூட்டின்னு போகிறான் குழந்தைய. அப்பா சொன்னதை கேட்டு நம்பி அது மேலே ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் உண்மையே நம்பி, எல்லாம் குழந்தைக்கு எப்படி தெரியும், ஒன்றே ஒன்று தான் தெரியும், அப்பா சொல்கிறது சரி அப்படின்னு தெரியும். அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியறது இல்லையோ. அந்த மாதிரி அதை கேட்டுட்டு இந்த மர பொம்மை தான், இந்த யானை முட்டாதுன்னு நம்பிட்டு போயிடுது குழந்தை. உண்மையில் அது பொய்யா இருந்தா, ஆனால் குழந்தைக்கு விகல்பம் கிடையாது இல்லையோ, அதனால் அப்பா சொல்கிறத நம்பியும் போயிடுச்சு.
நம்பின்னு போனது யானைக்கிட்ட போனால் யானை போய் அந்த குழந்தை மேலே நல்லா அந்த குழந்தை போய் அந்த யானை மேலே ஆசையாக உட்காந்து பார்த்து, ஆமாம் இது பொம்மை தான், இது மரம் தான், இது யானையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. இப்போ இந்த குழந்தைக்கு எப்போ தெரிஞ்சது யானை இல்லைன்னு? அப்பா சொல்லும் பொழுது தெரிஞ்சது. அப்பா என்ன சொல்கிறார்? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இது திருமூலருடைய திருவாக்கியத்திலேருந்து எடுத்துட்டு பெரியவா இதை கோட் பண்ணி சொல்கிறார். அப்போது அந்த குழந்தையில சொல்கிறது, அப்பா உன் கண்ணில் முதல்ல யானையா பட்டது. அப்போ அது குழந்தை கண்ணில் யானையா படும் பொழுது அதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, அது யானைங்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு ஜீவன் இருக்கிறதான ஒரு பாவம் இந்த குழந்தைகிட்ட இருந்ததுனால அங்கே இருந்தது. அப்போ மரம் தெரியல, யானை தெரிஞ்சது குழந்தைக்கு. மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. எப்போ மறைஞ்சு போச்சோம்னா, முதல்ல அந்த குழந்தைக்கு இது மரம்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த உருவத்தை பார்த்து அது யானைன்னு தெரிஞ்சு அது மேலே பயமோ ஆசையோ எல்லாமே வந்தது. கிட்ட போகணும்னு ஆசை, போனால் முட்டிடும்ன்ற பயம். ஆனால் அது மறந்தான்னு தெரிஞ்ச உடனே அது யானை இல்லை, சத்தியத்தில் யானை இல்லை, யானை போல் இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுத்து, போய் ஆசை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம். இது பெரிய பெரிய விதமான ஒரு பெரிய தத்துவம் சொல்லிகிட்டே இருப்பா இந்த வேதாந்தத்தில். வேதாந்த உபன்யாசங்கள்லாம் போகணுன்னா கேட்குறதில்ல, இதுவும் வேதாந்தம் தான். சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் சொல்கிற உபன்யாசங்கள்லாம் போகும்போது அவள் இதே தான் திரும்பி திரும்பி வரும். கிளிஞ்சல், வெள்ளி, சர்ப்பம், கயிறு, இதே தான் சொல்லிட்டு அதை வச்சு தான் புரிய வைக்கும். ஒருத்தர் இருட்டில் நடந்து போனால் கயிறு இருந்தது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கயிறுன்னு தெரிகிறது, தூரத்துலேருந்து வரவனுக்கு பாம்புன்னு தெரிகிறது. அவன் பாம்பு அங்கே நிற்காதேன்னு அவனை துரத்துறான். பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட அவன் தைரியமாக தான் நிற்கிறான். இவன் அவனை பார்த்து பாம்புன்னு சொல்லி பயப்படுத்துறான். நல்ல காலம் அவன் பயப்படல, அவன் ஸ்திரமாக இருந்ததுனால இந்த கயிறு தான் அவனுக்கு தெரிஞ்சது. இப்போ உள்ள ஆன்மீகம்லாம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இருந்து பக்தி கீத்தி பண்ணிட்டு ஆன்மீகமாக சிரத்தையாக இருந்தால் கூட தூரம் இருந்து எவனோ அந்த ஆன்மீகத்துக்கிட்ட வராதவன் அதெல்லாம் போய் மூடத்தனான்னு சொல்கிறான். அதுக்கிட்டேயே இருந்து அனுபவிக்கிறவன் அது ஆன்மீகம்தான், இதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்க போகிறதுங்கிறதான ஸ்திர புத்தியோடு இருந்துருக்கான். அந்த மாதிரி அது கயிறு கிட்டவா, பாம்பு இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிறவன் கூப்பிட்றான். அவன் நம்பி வந்தானோ இல்லையோ, ஓஹோ கயிறு தானா அப்படின்னு தெரியறது. இந்த கூப்பிட்டவன் யார்? குரு. அந்த நம்பிக்கைன்றது ஸ்ரத்த. இது ரெண்டையும் வச்சதுனால கிடைச்சது ஞானம். என்ன ஞானம் கிடைச்சது? மாயையான விஷயம், அஜானமாக புரிஞ்சின்றதான விஷயத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஞானத்தோட நல்ல புத்தியோட உண்மையான விஷயம் என்னவோ அந்த விஷயம் ஸ்புரிச்சது. குருவோடைய வார்த்தையில் ஸ்ரத்தையை வச்சுட்டு நாம் போயின்னு இருந்தோமானா அந்த விஷயமானது நமக்கு பூர்ணமாக பூர்த்தி ஆறுது. இதை இந்த இடத்துல சொல்லி காட்டுறார். இந்த கதையை சொன்னார். செயலுடைய அடுத்த 2 அடிகளையும் பார்த்தா புரியும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் எதுக்காக இந்த கதையை சொல்லிட்டு வரா திருமூலர்னு பெரியவா சொல்றா. ஏன் யானையை காட்டணும்? மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னு சொல்லி குழந்தைகிட்ட, அப்பா இது மரம்தான், உள்ளுக்குள்ள நீ நினைக்கக்கூடியதான ஒரு பெரிய யானையானது இது உள்ள இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அதுவும் குழந்தை வந்து கிட்ட வந்து பார்த்து, ஆமாம் மரத்தில் மறைஞ்செடுத்து, யானை மறைஞ்செடுத்து, மரம்தான் மிச்சம் அப்படின்னு புரிஞ்சின்றது. அதுபோல திருமூலர் இதை சொல்லி காட்டும் பொழுது பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த பரம்னா லோகம், இது பிரம்மம். இந்த பிரம்மத்தை நாம் எப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த லோகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க சத்தியம்னு நினச்சின்னு பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? நாமெல்லாம் அந்த குழந்தை மரத்தோடைய பொம்மையை பார்த்து எப்படி யானைன்னு பார்த்ததோ அது மாதிரி நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? இந்த லோகமே சத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இது லோகம் சத்தியம் இல்லை, இது பரபிரம்மம். இந்த பரம் சொல்லக்கூடியதான பிரம்மம் இருக்கு, இந்த பிரம்மத்தை இந்த பிரபஞ்சமானது மறைச்சின்னு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார்.
சொன்ன உடனே இவன் வந்து அதை புரிஞ்சுக்கிறான். எப்படி புரிஞ்சுக்கிறான்? வேதாந்த ஞானத்தினால, விசாரத்தினால சத்தியத்தை உணர்ந்துண்டு புரிஞ்சுக்கிறான். இதுக்கு எவ்வளோ வேதாந்தத்துக்கு எவ்வளோ படிக்கணும்? திருப்பி திருப்பி இவ்வளோ தான் சார். 2 × 2 4 தான். என்ன நீங்கள் எத்தனை விதமானாலும் அதை கால்குலேட் போய் எப்படி வேணாலும் ஸ்டெப் போட்டு மாற்றி மாற்றி எழுதின்னு வந்தாலும் கடைசியில் அது அதோட தான் நிற்க போகிறது. இதை புரிஞ்சுக்கிற விதம் வேறையாக இருக்கும். அது எப்பயோ புரிகிற விதம் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. இது போல் இந்த வேதாந்த ஞானமானது புரியறதுக்கு எவ்வளவு வேணும்னா தெரியாது. கேட்கும்பொழுது புரிஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு புத்தியில் உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஓடுறது, இங்கே இருக்கும்பொழுதே ஓடுறது, கேட்கும்போதே கேட்க முடியாமல் தோன்றது, வேறு ஏதோ தோன்றது, கேட்டு எழுது போனால் அடுத்த க்ஷணம் மறந்து போயிடுறது. அப்போ என்ன காரணம்னா சம்ஸ்காரம் உள்ளுக்குள்ளே இல்லாததுனால கேட்குறது பதிய மாட்டேங்கிறது. சம்ஸ்காரம் உள்ளவனுடைய கதி என்ன அப்படின்னா கேட்ட க்ஷணத்தில் பதிஞ்சிடும். என்ன பதியம்னா நீயும் பிரம்மம் ஒன்று தான்டா, ஓ தத்துவமசி போயிட்டு வா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஞானம் வந்துருச்சு. அவனு ஞானம் வந்துருத்தோ கேட்ட மாத்திரத்தில். எப்படின்னா சனகாதிகள் அப்படி தான் இருந்தா. அவளுக்கு ஒன்றுமே புரிய வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் தான். அங்கே குரு மௌனமாக இருந்துகிட்டே இருந்தார். சிஷ்யர்கள் அவளை பார்த்து புரிஞ்சுட்டே இருந்தது. எல்லாமே புரிஞ்சுதான் அவளுக்கு. அந்த மாதிரி அதிகாரிகள் இப்போ 10 விதமாக புரிய வைக்கிறா பெரியவா, நமக்கு எந்த விதத்துலையுமே புரிய மாட்டேங்கிறது. இது நம்மளுடைய அதிகாரித்துவமாக இருக்குது. சில பேர் நல்லா புரிஞ்சிடும். புரிஞ்சுட்டு மனசுக்குள்ளே லயிக்கணும். அதை லயிச்சு அது உள்ளுக்குள்ளே போட்டு அசை போடணும். அதை அப்படியே மனனம் பண்ணணும். மனனம் பண்ணி எதை பார்த்தாலும் இதே மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கணும். பல விஷயங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதோடைய சாரம் புரியும். சாரம் புரிய தான் அனுபவ சித்தி ஏற்படும். வேதாந்தமே அப்படி தான். அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே வரும்போது அந்த இடத்துக்கெல்லாம் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். கஷ்டம் வரும்போது அப்ளை பண்ணி பார்க்கணும். சுகம் வரும்போது அப்ளை பண்ணி பார்க்கணும். அதிகமான பணங்கள் வரும்போது அப்ளை பண்ணணும் இந்த வேதாந்த விஷயத்தை. பணம் நம்ம கையை விட்டு போகும்போதும் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுங்கிறது தான் விஷயம். அதுக்கு பல பேர் பலவிதமான கிரந்தங்களை கொடுத்துருக்கா. அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். இல்லை தெரிஞ்ச விஷயத்தையே மறுபடியும் சொல்லி பார்க்கணும். அப்போது பரத்தை மறைத்தது பாரமுதல் பூதம், பரத்தில் மறைந்தது பாரமுதல் பூதம். இப்போ இந்த பிரபஞ்சம் சொல்கிறையே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பிரம்மத்தை மறைச்சின்னு இருக்கு. இது பிரபஞ்சம் சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவன் சிஷ்யனுக்கு அது புரியறது. ஆமாம், இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சமானது மாயை, மாயா பிரபஞ்சம். யா மாயா, எது இல்லையோ அது மாயை. அப்போ இல்லாது எப்படி தெரியறதுன்னா தெரிகிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்கவே இருக்காது. இந்த மாயா பிரபஞ்சமானது இந்த பிரம்மத்தை மறைச்சின்னு இருக்கு. நீ நினச்சின்னு இருக்கக்கூடியதான மாயா பிரபஞ்ச சத்தியம்னு நினச்சின்னு இருக்கியே, இந்த பிரபஞ்சத்தை நீ சத்தியங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு நினைக்க. பிரபஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ளே பிரம்மத்தை போய் எங்கே தேடுறது? இந்த ரூமுக்குள்ளே தேடுறது, அந்த ரூமுக்குள்ள, இது எல்லா பிரபஞ்சம் தான், எங்கே போய் தேடுறது அப்படின்னா அங்கெல்லாம் தேடாத, ஓ உள்ளுக்குள்ளேயே தேடிக்கோ. தேடுறதுக்கு வெளியில் தேடினா நிறைய இடத்துல தேடணும். எங்கேயும் தேடுறது நமக்குள்ளேயே தேடிட்டோம்னா இடம் குறைச்சலாக இருக்குது. இத்தனோடு இடம் தான் நமக்குள்ளே. அங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி முதல்ல பார்த்தோமே அவையாருது. அணுவிற்கணுவாய் எப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருத்துள்ளே காற்றி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சித்தத்துக்குள்ளேயே தான் நம்ம அந்த பிரம்ம வஸ்துவை நாம் தியானம் பண்ணணும். தேடினா ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைச்சிடும். இப்போ யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி திருஷ்டாந்தம் காட்டி விளக்கினார் திருமூலர். பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலிய பிரபஞ்சம் என்கிற பொம்மை. அப்போ அங்கே மரம்ங்கிறது சத்தியம், பரமாத்மாங்கிறது சத்தியம் இல்லையா? மரம்ங்கிறது சத்தியம், யானைங்கிறது பொய். பரமாத்மாங்கிறது சத்தியம், பிரபஞ்சங்கிறது பொய், பார்க்கப்படுகிற வஸ்து, அது உண்மையில்லை. அப்படி பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலிய பிரபஞ்சம் என்கிற பொம்மை. குழந்தைக்கு பொம்மையில் மரம் தெரியாதது போல் நமக்கு உலகத்தில் மரம் தெரிவதில்லை. நம் பார்வையில்
பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைத்து விட்டன. ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்மமயமாக தெரிகிறது. அவர்கள் விஷயத்தில் பார் முதற் பூதங்கள் மரத்தில் மறைந்து போய் விடுகின்றன. ஞானிகளுக்கு எல்லாம் தெரியறது. இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அவ புரிஞ்சுக்கிறார், இது மாயை, இது சத்தியம் இல்லை, இது பிரம்மத்துக்கு மேலே இருக்கு. அதிஷ்டானம் பிரம்மம், பிரபஞ்சம் ஆரோபணம். அதிஷ்டானத்துக்கு மேலே பிரபஞ்சத்தை ஆரோபிச்சு பார்த்துருக்கோம். நான் ஒரு பரமாத்மா, ஜீவாத்மா ரெண்டும் என்ன சொல்லிக்கிறோம். எப்போ ஜீவாத்மாவாக இருக்கும்? எப்பெல்லாம் நமக்கு வெளிய விஷயங்கள் தெரியறதோ அப்பெல்லாம் ஜீவாத்மாவாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு எல்லாம் ஒரே ஒரு சித்த சித்தியோட ஒரே ஞானத்தில் மனசு அலையாமல் ஒரே நேர்கோட்டில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மனசு சேஷ்டைகள் இல்லாத ஒரு ஸ்திதி எப்போ இருக்கோ அப்போ பரமாத்மாவாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்திதி எப்போ ஏற்படுறது? சுஷுப்தியில் ஏற்படுறது. முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் அப்படியே கொண்டு வருவா பெரியவாதிலேயே. அது சரி, இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு என்று கேட்கலாம். நமக்கு வேண்டியது லோகத்தில் வசதியான வாழ்க்கை. அவளே அடுத்து வர்றார், நம்ம ஸ்டெப்புக்கு இறங்கி வருவார். பெரியவாள் ஒழியோ அவள் லெவல்லே இருக்க மாட்டான். நமக்கு இறங்கி வந்து தான் நம்மளை அழைச்சின்னு போவோம். இந்த கதையெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்கலாம். நமக்கு வேண்டியது லோகத்தில் வசதியான வாழ்க்கை. அதுக்கு தேவையான பணம், காசு தான். பரத்தை பற்றியும் பாறை பற்றியும் நமக்கு என்ன கவலை? பரத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? பாறை இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? இல்லை இந்த பிரம்மத்தை பற்றி தான் நமக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எல்லாரும் பணக்காரராகி விடுவதாக வைத்துக் கொள்வோம். நிம்மதியாக சாந்தமாக நிர்பயமாக இருக்க உதவுமா? கொஸ்டின் எப்படி கொடுக்குறாரு? பணம் தானே முக்கியம். சரி, எல்லாரும் பணத்தை கொடுப்போம், எல்லாருக்கும் பணம் கொடுத்துடலாம். நிம்மதியாக இருந்துருவாளா? எல்லாருக்கும் பணம் கிடச்சோன்னா நிம்மதியாக இருந்துருவாளா? ஏன் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறா? பணக்காரர்கள் நிறைந்த தேசங்களை பாருங்கள், அங்கே எத்தனை சச்சரவு, நிம்மதி இல்லை. எல்லாருக்கும் நிறைய பணம் வந்துவிட்டாலும் ஒருவருக்கொருவர் மற்றவனை விட அதிகம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அதனால் கோபமும் போட்டியும் சச்சரவும் இருந்து வருகின்றது. நமக்கே தெரிகிறது. நமக்கு வேண்டிய சௌகரியம் இருந்தால் மட்டும் போதாது, இன்னொருத்தனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையே மனித சுபாவம். எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களும் சமமாய் கிடைக்கும் என்றாலும் கூட அது தனக்கே முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவார்கள். முதல்ல பணம் எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு உடனே நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு முதல்ல போட்டி கிடையாதுப்பா. எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுப்போம், ஒரே மாதிரி தான் கொடுப்போம், ஏற்றத்தாழ்வே கிடையாது. இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் 500 ரூபா உண்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரி, 500 ரூபா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 500 ரூபா கிடைக்க போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் உண்டா? ஆமாம், எல்லாருக்கும் உண்டு. முதல்ல என்ன சொன்னால் பணம் கொடுக்க போகிறேன்னா, எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா, உனக்கு அதிகமாக போட்டி வந்தது. அப்போ பணத்தினால இல்லை, எல்லாருக்கும் காமனாக கொடுக்க போகிறோம் ஒரே இது லெவல் அப்படின்னா அப்பையும் போட்டி வருது. அதை சொல்கிறா பெரியவா. எப்படின்னு உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் பணம் சமமாக கொடுக்க போகிறேன்னு பகவான் சொல்லிட்டாருன்னா அப்போ போட்டி வராதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தன்னை ஈஸ்வரனாக அழகாக காமிச்சுட்டா பெரியவா இல்லையா? பாருங்கள், உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மடத்திலேயே பாருங்கோ, நான் அத்தனை பேருக்கும் தீர்த்தம் தந்து விட்டு தான் உள்ளே போவேன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அமைதியாக வரிசையாக நமக்கு கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று இருக்க முடிகிறதா? கிடைத்தால் மட்டும் போதாது, முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒருவரோடு இடித்து கொண்டு விழுந்து வாரி சண்டை போட்டு கொண்டு தானே வருகிறீர்கள். பகவான் எல்லாருக்கும் பணம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டார், ஒரே மாதிரி தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டார். ஆனால் எனக்கு முதல்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எப்படி போட்டி போடுறாளோ அந்த மாதிரி நான் யாரோ ஒப்பிட்டுட்டா பெரியவா பகவானோட. நான் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு போவேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் முதல்ல எனக்கே கிடைக்கணும்னு மேலே மேலே விழுந்து சண்டை போட்டு வந்து விழறா. அப்போது இந்த மாதிரி போட்டி இருக்கிற வரையில் மனநிறைவு யாருக்கும் உண்டாகாது. நம்மள்ட்ட உண்மையிலே ஒரு கல்ச்சர் இருக்கு. நம்ம மோசமாக நம்மளை மாதிரி உண்மையிலே ஒரு மிஸ்பிஹேவியர் நிறைய பண்ணுறோம். நம்ம ரூல் அபாலிஷ் பண்ணணும்னு நம்மள தான் முதல்ல கேட்கணும். போடுறவா தான் முதல்ல வேற மீறுவோம். அதை வேற ஒரு பெரிய கோவில் இருக்குது, எல்லாரும் லைனில் வரணும் அப்படிங்கிறது சொல்லி தெரியணுமா? நிஜமாக சொல்லி தெரிய வேண்டாம். ஆனால்
கேவலமாக இருக்கும். அந்த போர்டை பார்த்தா, கோவிலில் பார்த்தா, எல்லோரும் வரிசையாக வாருங்கள். ஏண்டா நான் மனுஷன் தானடா, வரிசையாக வரணும்னு எனக்கு தெரியாதா? நம்ம ஆடு மாடுக்கு எழுதி போடுற மாதிரி போட்டிருக்கியே அப்படின்னா. ஆடு மாடு தான் வரிசையாக வராதுன்னா, கடைசியில் பார்த்தா அது வரிசையாக போகும். மேய்ச்சல் முடிஞ்சு கடைசியாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக போகும். அதுவும் வாத்துலாம் பார்த்தேன்னா கரெக்டாக போகும் ஒன்று ஒன்று. ஆனால் மனுஷன் பாருங்க, அடித்து கோவிலில் திறந்தா தப 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 தபன்னு விழுவான். அங்கே வரிசையாக வரையெல்லாம் வாங்க, வரிசையாக வாங்க, வரிசையாக வாங்கணும் போர்டு போட்டிருக்கேன், கிடையாது. நமக்கு அந்த இது வரவே இல்லை இன்னும். நிறைய இடங்களில் தோன்றது அந்த விஷயம். அந்த போர்டை பார்த்தாலே கோபம் வருது. ஆனால் கதவை திறந்து விட்டால் முதல்ல ஓடுறது நானாகவும் இருக்கேன். அதுவும் தெரியறது நமக்கு. முதல்ல நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தெரியறது. அந்த மாதிரி நமக்கே தெரியறதோ இல்லையோ, இந்த போட்டி இருக்கிற வரைக்கும் மனநிறைவு யாருக்கும் உண்டாகாது. பொருளாதார வசதி மட்டும் உண்டாவதால் இந்த போட்டி குறையாது. அப்போ பொருளாதாரம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிச்சுட்டார் ஒரே பேராகிராஃபில். சன்னியாசி தோல்வியோ ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார். ஒரே நமக்காக ஆரம்பித்து முடிச்சுட்டார். போட்டி போக வேண்டுமானால் போட்டி போட 800 வஸ்துவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும். தானே சத்தியம். ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஒரு காம்படிஷன் வருது, ஒரு போட்டி போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த போட்டியே வேண்டாம் அப்படின்னு வரணும்னா, எப்போ போட்டி வேண்டான்னு வந்தேன்னா என்ன வரணும்னா, என்னொன்று இல்லாமல் இருந்தால் தன்னை போட்டியே வராது. ஒன்று தான் இருக்குன்னா, இப்போ ஒன்று தான் இருக்குன்னா போட்டி வரும், அது வேற போட்டி. 2 கலர் இருக்கு, 2 பேரும் சுவாசினியை கூப்பிட்டுருக்கோம், புடவை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சுவாசினியாக உட்காந்துருக்கிற 2 பேருக்குமே உண்மையிலேயே அவள் அம்பாள் ஸ்வரூபம், அவளுக்கு அதெல்லாம் ஞானம் இருக்காது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவளுக்கு ஒன்றுமே, நமக்கு இந்த கலர் வருமா, நமக்கு அந்த கலர் வருமா, முதல்ல கொடுத்தவா அதை எடுத்துட்டான்னா நமக்கு முதல்ல இந்த கலர் வந்துடும். இந்த கலரில் எப்படி ஒரு ஜாக்கெட் இருக்குது, அதுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஓடி போகும். 2மே ஒரே கலர் புடவையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போட்டியே வராது. எந்த ஒரு வஸ்துவுமே ஒன்றா, அதுதான் பெரியவா இங்கே இடத்துல சொல்கிறார், ஒன்றா இருந்துருத்துனா போட்டியே வராது. 800 வஸ்துன்னு ஒன்று இருந்துருத்தா தான் போட்டி வரப்போகிறது. அப்போதான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம். 800 வஸ்துவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம். ஆகையால் ஞானமெல்லாம் எதற்கு என்காமல் எப்போதும் சாஸ்வதமாய் செய்ய வேண்டிய காரியம் ஆத்ம விசாரம்தான். உலக துன்பங்களை விலைக்கு வாங்கி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் என்பது நாம் நினைக்கிறபடி இல்லை. இதுவே சிவமயமானது. இது வேறு, இது வேறு அல்ல. மரமே யானை, பாரே பரம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அதை சொன்ன பார்க்க, முதல்ல சொன்ன அப்ளை பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்த சொல்கிறேன். இந்த நினைப்பு மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கணும். எந்த இருக்கணும், மரம்தான் யானை, இந்த பரம்தான் பிரம்மந்தான் லோகம் அப்படிங்கிறதான ஒரு விஷயமானது இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஞானம் இல்லாதுன்னா எத்தனை தூரம் பொருளாதாரம் முன்னேற்றம் வந்தாலும் இந்த லோகம் முழுக்க இருட்டில் தான் அகப்பட்டுருக்கும். இருட்டை விரட்டும் ஞான பிரகாசத்தை அடைகிற பிரயாசையை நாம் ஒருபோதும் தளரவிடக்கூடாது. சூரியன் போனால் கூட பாதகமில்லை. இந்த ஞான சூரியன், ஞான ஒளி நம்மை விட்டு ஒருபோதும் போகவிடக்கூடாது. அதனால இந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஞானம்? புரியல. பார்க்கக்கூடிய வஸ்துவானது மாயை, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிறதான பிரம்ம திருஷ்டியோட நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ பிரம்மம் தானே, பஸ்ஸும் பிரம்மம் நானும் பிரம்மன்னு பஸ்ஸுக்கு எதிர்க்க போய் நிற்க முடியுமா? அது விவகாரத்தில் பண்ண முடியாது. விவகாரத்தில் போய் நிற்க முடியாது. விவகாரத்தில் அது பஸ்ஸுப்பா மேலே போனால் இடிச்சிருங்கிறது இருக்கணும், அது விவகாரம். சரீரத்தை நீ மாயையாக பார்க்குற வரைக்கும், சரீரத்தை சத்தியமாக பார்க்குற வரைக்கும் பிரபஞ்சத்தையும் சத்தியமாக பார்க்கணும். இந்த சரீரத்தையும் மாயையாக பார்க்கும் பொழுது பிரபஞ்சத்தையும் மாயையாக பார்க்கணும். இந்த சரீரத்தை பிரம்மமாக பார்க்கும் பொழுது பிரபஞ்சத்தையும் பிரம்மமாக பார்க்கணும். நான் ஜீவனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிரமம். நானும் பிரம்மமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் நான் பிரம்மமாகவே பார்க்க முடியும்.
நான் ஜீவனாக இருந்துன்னு எப்படி நான் பிரம்மமாக பார்க்குறது எல்லாத்தையும். ஆனால் ஜீவனாக இருந்துட்டு இது பிரம்மங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணால் பின்னாடி நானும் பிரம்மமாக மாறி அது இருக்கிறதும் பிரம்மங்கிறது புரியும். இப்போ நான் மாறினதுக்கப்புறம் அது புரியுமா, இல்லை புரிஞ்சதுக்கப்புறமா மாறுவோமா? கல்யாணம் ஆச்சா பித்தம் தெரியுமா? பித்து தெளிச்சா கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்க. இந்த மாதிரி இது எது, இருட்டு வந்தால் சுவிட்சை போட்டால் இருட்டு போனால் வெளிச்சம் வருமா, வெளிச்சம் வந்தால் இருட்டு போகுமா? இதில் எது முதல்ல வரணும், எதனால் எது கிடச்சதுன்னு யாராலையா சொல்ல முடியுமோ? இது ரெண்டும் சொல்லவே முடியாது. இது ரெண்டும் ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடும். இது ரெண்டுன்றதை விட இது ரெண்டுமே ஒன்றுன்னு ஆயிடும் கடைசியில். இருட்டுங்கிறத வெளிச்சங்கிறத மறைச்சி இருட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தது. அது வெளிச்சம்னு புரிஞ்சிக்கும் போது இருட்டு மறைஞ்சி போச்சு. ஞானம்ங்கிறத புரிஞ்சிக்கும் பொழுது, ஞான திசை ஏற்படும் பொழுது நமக்கு இந்த அஜ்ஞானமானது மறைஞ்சு போச்சு. மறுபடியும் அது ஞானம் இல்லைன்னு நினைக்கும் போது அஜ்ஞானம் மேலோங்கி நிற்கிறது. கோபமாக இருக்கும்போது என்னுடைய சத்வகுணம் மறைஞ்சு போச்சு. நான் சாஃப்டாக இருக்கும் பொழுது என்னுடைய ரஜோகுணம் மறைஞ்சு போச்சு, தமோ குணம் மறைஞ்சு போச்சு. அப்போ ஒன்று மறையிறது உதிக்கிறது தானே தவிர எதுவும் சாஸ்வதமாக வெளியிலேருந்து கொண்டு வர்றதுங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிற விஷயத்தை நாம் மனசில் கொஞ்சம் வாங்கினுட்டு மேலே சுவாமி எதற்கு அப்படின்னு அடுத்தது ஆரம்பிக்கிறார்.